இன்றைக்கி நம்ம கார் ஓட்டர் கம்ப்ளைண்ட் வந்து பார்ப்போம். கார் ஓட்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னா பெட்ரோலில் வந்து கிட்டத்தட்ட வண்டிக்கு க்ளீன் பண்ணி கொடுத்த ஒரு வருஷம் ஆகுது. இப்போ திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. நம்ம கலந்து க்ளீன் பண்ணுறோம். இந்த கார் ஓட்டர் எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்கள். வண்டி வந்து இப்போ வண்டி வந்து அடைச்சி போகுது. இது வந்து லைட்டாக தான் இருக்குது. இதுக்கே வண்டி அடைச்சி போகுது. ஆனால் இது வந்து அடிக்கொருக்கா ரெகுலராக யூஸ் பண்ணுற வண்டி தான். இதுக்கே அடைக்க ஆரம்பிச்சு இதுதான் அந்த வண்டி. கிட்டத்தட்ட சர்வீஸ் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது. இந்த தலையோட நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி ரெடி பண்ணணும். வேலை பார்த்து வந்து ரெடி பண்ணணும். அதே முக்கியம் இருக்குது. இப்போ என்ன செய்யுதுன்னா வண்டி வந்து அடைச்சி போய் வண்டி ஆஃப் ஆகுது. காரில் ஸ்டார்டிங் பண்ணிட்டு கார் விட்டு புது கார் விட்டு மாற்றிடும்னு கேட்க மாட்டேட்டாங்க கஸ்டமர். இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி இப்போ ரெடி பண்ணுறோம். க்ளீன் பண்ணி இப்போ தான் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி எல்லாமே இந்த மசாலா இப்போ கிடக்கு. அந்த கட்டி கட்டியாக கிடக்கு. இந்த ஃப்ளோட் மேலே அடைக்கும். ஃப்ளோட் மேலே கட்டி கட்டியாக சேர்ந்து கிடக்கும். இது புறாமே போய் அடைக்க முடியல. இதெல்லாம் தனித்தனியாக எடுக்கணும். துண்டாக வந்துடும். இதுதான் அந்த அடைப்புக்கான காரணம். ரீசன் என்ன ரீசன்னா இதுதான் அடைக்குது. இது போய் உள்ளே போய் அடைக்குது. இந்த எத்தனாவது வகையில் வச்சாங்கன்னா இது திரும்ப இப்போ அடைக்க ஆரம்பிச்சிருக்கு. மறக்காமல் வீடியோக்களை ரெகுலராக கண்டினியூஸாக பாருங்கள். இன்னும் எனக்கு நிறையா வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு